அழகா பூக்க வேண்டிய பெங்களூர் ரோஸுங்க டல்லா பூத்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளை அப்படியே ஒடிஞ்சிருச்சுங்க. நடந்து போகக்கூடிய டைம் அந்த கிளை தட்டி கீழ ஒடிஞ்சு அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு. சரி தூக்கி விட்டேன். தூக்கி விட்டதுக்கு அப்புறம் மெது மெதுவா விரிஞ்சுட்டு வருது. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து வல்லாரை, சைனீஸ் வல்லாரைன்னு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க. நாட்டு வல்லாரை கொஞ்சம் பெரிய பெரிய இலையா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய இலையா தான் இருக்கும். இத என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வாட்டர் லில்லி பாட்டுக்குள்ள தூக்கி வச்சுட்டாரு. மண்ணோடி தான் நட்டு வச்சோம். அந்த மண்ணோடியே தூக்கி உள்ளுக்குள்ள தூக்கி வச்சுட்டாரு. வச்சதுக்கு அப்புறம் அதோட இலை கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வருது. டிஃபரெண்ட்டானா சின்ன சின்ன இலையா வருது. சின்ன சின்ன இலையா வந்தா கூட, அது படர்ந்து போய் நல்லா பற்றி போய் வளர்ந்து நிக்குது பாருங்களேன். குச்சு குச்சுன்னு சூப்பரா இருக்கு அது பார்க்கறதுக்கு. எல்லா இலையும் ஒரே ஷேப்பா அழகா இருக்குது. சின்ன சின்ன இலையா பார்க்கறதுக்கு. நின்னு கொஞ்ச நேரம் அத பார்த்துட்டு இருந்தேன். என்னடா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கே இலையெல்லாம் அப்டின்ட்டு. ஆனா பெருசாகல. எல்லாம் ஒரே ஷேப்பா அழகா இருக்குது. இது டேபிள் ரோஸுக்குள்ள இந்த கோலியாஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது விதை விழுந்து முளைச்சு நிக்குது பாருங்க. கலர் எல்லாம் அழகா இருக்குது. இது வேற பாட்ல எடுத்து நட்டா பெரிய இலையா சூப்பரா பூக்கும். நம்மளோட டாலியா செடியில இப்பவும் பூ பூத்துக்கிட்டு தாங்க இருக்கு. விதை மூலம் வளர்ந்ததுல. இதுல பூத்த பூலேருந்து விதைய நான் எடுக்கல. அப்படியே விட்டுருக்கேன் காயறதுக்கு. காஞ்சதுக்கப்புறம் அது எப்படி வருதா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்றதுக்கு வேண்டி காய வச்சுட்டு இருக்கேன். இந்த பூவ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு அடுக்கு அடுக்கா மாறிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. இந்த சைனீஸ் பால்சம் பூ சூப்பரா இருக்குங்க. கலர் ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. 1 2 தான் மிச்சம் மீதி வாங்குனதுல. அழகா பூத்துட்டு இருக்குது. 1, 2 ஆனாலும் சூப்பரா இருக்குது. ரெட் பினோக்கியோ ரோஸுங்க. அழகா பூத்துட்ருக்கு. சடனா சொல்லணும்னு நெனைப்பேன் ரோஸோட பேரு. பேர அப்படியே மறந்துடுறேன். திடீர்னு அடுத்து யோசிச்சு சொல்ல வேண்டிய நிலைமையா இருக்கு. இது காஷ்மீரி ரோஸ் கொத்து கொத்தா பூத்துட்டு இருக்குதுங்க. ஒரு பாட்டுக்குள்ள பூத்திருக்க பூவ நீங்களே பாருங்களேன். நெறைய பூ பூத்திருக்குது இன்னைக்கு. நானும் கவனிக்காம விட்டுட்டு இருந்தேன். அது எப்படி இருக்குன்னா, நம்ம செடிங்களுக்கு உள்ளுக்குள்ள சொருகி போய் நிக்கிற மாதிரி இருக்குது. அது தெரியாமலே இருந்துச்சா, பார்த்தா உள்ளுக்குள்ள எல்லாம் பூ பூத்து நிக்குது. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு கிளையில 4 பூ, 3 பூ, 5